ஒரு சமயம் திருவண்ணாமலையை ஆட்சி செய்த பிரபுட தேவராயன் அருணகிரிநாதரின் பெருமைகளை கேட்டு அவருடன் நட்பு கொண்டார். இதனால் பொறாமை கொண்ட மன்னரின் ஆஸ்தான புலவர் சம்பந்தாண்டன் அவர்களது நட்பை பிரிக்க எண்ணினான். ஒரு நாள் சம்பந்தாண்டன் மன்னனிடம், நான் காளி பக்தன், அருணகிரிநாதர் முருகன் பக்தன். நான் என் பக்தியால் அம்மனை தோன்றச் செய்கிறேன். அருணகிரிநாதரும் அவரது பக்தியால் முருகனை தோன்றச் செய்ய வேண்டும். இதில் யார் தோற்றாலும் ஊரை விட்டு ஓட வேண்டும் என சவால் விட்டான். இதை கேட்டறிந்த அருணகிரிநாதர், என் அப்பன் முருகன் என்னை கைவிட மாட்டார் என சொல்லி போட்டிக்கு சம்மதித்தார். போட்டிக்கான நாளும் வந்தது. மந்திர வித்தைகள் தெரிந்த சம்பந்தாண்டன் காளியின் மாயை தோற்றத்தை வரச் செய்து விடலாம் என்று எண்ணி காளியின் துதிகளை சற்று ஆணவத்தோடு பாடுகிறான். ஆனால் தேவி காட்சி தரவில்லை. அதனை அடுத்து பக்தி பரவசத்துடன் அருணகிரிநாதர் திருப்புகழை பாடி முடித்த அடுத்த கணம் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் தோன்றி மறைந்தார் முருகப்பெருமான். கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.